அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி இஸ்லாம் இனிமையான மார்க்கம் பாகம் 33. என்னுடைய சேனல் முஸ்லீம் சாங்ஸ் மதுரை சுலைகா பீவி. இந்த சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். இஸ்லாம் ஒரு அற்புதமான ஒரு அழகான மார்க்கம். வல்ல ரஹ்மான் நம்ம கொடுத்தது இல்லையா இஸ்லாம் இனிமையான மார்க்கம். அல்லாஹ் கருணையாளன், அன்பாளன், அருளாளன், மகத்துவம் நிறைந்தவன் இல்லையா. இவ்வளோ உயிர்களை படைச்சிருக்கான், இவ்வளவு அற்புதங்கள் அவனுடைய படைப்பு அம்புட்டும். பூமியிலையும் சரி சொர்க்கத்துலேயும் சரி நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை படைச்சிருக்கான் வல்ல ரஹ்மான் இல்லையா. கிருபையாளன், கருணையாளன், அன்பின் அரசன், ஆற்றின் அரசன், அழகின் அரசன், நீதியின் அரசன், நேர்மையின் அரசன் ரப்பு இல்லையா. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருந்தாங்கல்ல. அப்போ அவங்க சபைக்கு வந்த ஒரு வழக்கு, அதை பற்றி பார்க்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மன்னராக இருக்காங்க. பக்கத்து ஊரில் ஒரு அப்பா அம்மா, அவங்களுக்கு 2 பசங்க. 2 பசங்களும் கல்யாண வயசு உள்ள பையங்க தான். அப்போ அவங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்க்கும்போது 2 பையங்களுக்கும் பொண்ணு பார்க்குறாங்க. அப்போ ஒரு வீட்டில் அக்கா, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி இல்லையா, அதனால் அக்கா தங்கச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா அம்மா அந்த சொந்தக்காரவங்களாம் போவாங்கல்ல, பையங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் எல்லோரும். அப்படி போகும்போது அந்த தம்பி என்ன சொல்கிறார், நானும் வருவேன், என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. நீலாம் வரக்கூடாதுப்பா, அண்ணன்லாம் வரல, நீ எதுக்கு வர அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. இல்லை நானும் வருவேன், என்னையும் கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. சரி, அப்பா அவங்க அப்பா சொல்கிறார், சரி வந்துட்டு போகிறேன் விடு அப்படின்னு சொல்லி சரின்னு கூப்பிட்டு போயிடறாங்க. பொண்ணை பார்க்குறாங்க. அங்கேயே அக்காவும் தங்கச்சி தான், 2 பேரும் கூட பிறந்தவங்க. இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, அதே மாதிரி அங்கேயே அக்கா தங்கச்சி. அக்காவும் தங்கச்சியும் பொண்ணை காட்டுறாங்க. அவங்க காட்டும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த தம்பி போகிறான்ல, தம்பிக்கு அந்த தங்கச்சியவும் அண்ணனுக்கு அக்காவையும் கட்டுறது, அந்த மாதிரி தான் பேசி முடிக்கணும்னு சொல்லி போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த பையனுக்கு அக்காவை பிடிக்குது. யார், இந்த தம்பியாக வந்திருக்கான்ல, இவனுக்கு அக்காவை பிடிக்குது. அக்கா நல்லா ரொம்ப அழகான பிள்ளையாக இருக்கா. தங்கச்சி நல்லா இருக்கா, ஆனால் கொஞ்சம் நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த பிள்ளை நல்ல நிறமாக இருக்குது, மூத்த பிள்ளை. அப்போ இவனுக்கு இந்த பிள்ளைய தான் பிடிக்குது, மூத்தவளை தான் பிடிக்குது. இவன் நல்லா அழகாக இருக்கான்ல, இவளை நம்ம அண்ணன் கட்டவா, நம்ம என் தங்கச்சி யாருக்கவா நல்லா இல்லையே, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நிறம்லாம் கம்மியாக இருக்குது, சரியாக இல்லையே, இவன் நல்லா அழகாக இருக்கலன்னு இவன் மனசுக்குள்ளே போட்டு இது பண்ணுது. அதோட இவன் சரின்னு சொல்லி வந்துடுறாங்க. பார்த்துட்டு வந்தோன்னே அந்த தம்பி என்ன செய்கிறான், அண்ணனுடைய ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன்கிட்ட போய் சொல்கிறான், எனக்கு அந்த அக்காக்கார பிள்ளைய தான் ரொம்ப பிடிக்குது, தங்கச்சி அந்தளவுக்கு இல்லை, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க, அண்ணனும் தம்பியும் இருக்கனால அங்கே அக்காவும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அக்கா இருக்குல்ல, அந்த பிள்ளைய அண்ணனுக்கு முடிச்சணும்ப்பா, தங்கச்சியாக இருந்துச்சுல, அந்த பிள்ளைய நீ முடிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ பிடிக்கல, அக்காவை தான் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற, அண்ணனுக்கு போய் தங்கச்சியாக கட்டுவாங்க, அண்ணனுக்கு அந்த பிள்ளை மூத்த பிள்ளை அக்காவை தான் கட்டணும், நீ தங்கச்சியை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறேன். யார், அண்ணனுடைய நண்பன் அவன் சொல்கிறேன். இல்லைண்ணா, எனக்கு இந்த பிள்ளைய தான் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி லூஸ் மாதிரி பேசாத, லூஸ் மாதிரி என்ன பேசிக்கிட்டு இருக்க, சரியாக வராது அதெல்லாம், நீ மனசை மாற்றிக்க, தங்கச்சி நீ கட்டிக்க, அந்த மூத்த பிள்ளை உங்கள் அண்ணன் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அதட்டி விட்டால் இவனுக்கு அந்த அந்த மூத்த பிள்ளைய தான் பிடிக்குது. இவன் அப்பா அம்மாட்ட போய் சொல்லியிருக்கணும் இல்லையா, இவன் சொல்லலை. சரின்னு கல்யாணத்தில் முடிச்சு வச்சுடுறாங்க. அக்காவை அண்ணனுக்கும் தங்கச்சியை இந்த பையனுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுறாங்க. அது வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா கூட அவங்க ஒத்துக்கிட்டா கட்டலாம், இல்லை வேறு இடத்துல பார்க்கலான்னு போயிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சொல்லவும் இல்லாமல் தங்கச்சியை கட்டிக்கிட்டான். தங்கச்சியை கட்டினாலும் இந்த அண்ணன் ஒய்ஃப் இருக்குல்ல, அண்ணியாக வந்திருக்கால இந்த பிள்ளையோட அக்கா, அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தான் இவன். ஒளிஞ்சு பார்க்குறது, அங்கே நின்று பார்க்குறது, இங்கே நின்று பார்க்குறது. இவ்வளோ அழகாக இருக்காளே, நம்ம அண்ணனுக்கு முடிச்சிட்டாங்களே, நம்மளுக்கு தானே பிடிச்சிருந்துச்சு, இப்படியே பார்த்துக்கிட்டே தெரியிறான். அப்போ அது யாருக்கு, மற்றவங்களுக்கு தெரியல, ஆனால் அவங்க நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கங்கே நிற்கிறது, பார்க்குறது, இப்படி இருக்கான். இப்படி நாட்கள் ஓடிட்டுருக்கு. அப்போ என்ன செய்கிறேன், இவன் இவனை எப்படியாச்சும் அண்ணனை கொண்டுட்டோம்டா, இவளை நம்ம அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வருது அவனுக்கு. சைத்தான் என் மனசில் புகுந்து இவனை கொண்டுட்டா நம்மளுக்கு
அக்காவை கட்டிடலாம். எப்படி அக்கா மனசு ஒத்துக்கிட்டா தானே இவனை இவனை இது கட்டுவான். எப்படி கட்டுவான் அக்கா? அது தெரியாமல் இவனா என்ன நினச்சிக்கிறேன், அண்ணனை கொண்டுட்டா இவன் நம்மளை கட்டிக்கிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இவனா நினச்சிக்கிட்டு எப்படியாச்சும் கொண்டுறணுமே அப்படின்னு இந்த ஒரு கெட்ட எண்ணம் வந்துடுது. செய்தான் மனசில் பூந்துட்டான். அதோட என்ன பண்ணுறான் இவன், முஸ்லீம் தான் அவங்க எல்லாம். அந்த கல்யாணம் முடிச்ச அந்த பையன் எல்லாருமே நம்ம மதத்துக்காரங்க தான், இஸ்லாமாக இருக்கந்தே அவங்க. என்ன பண்ணுறேன் அந்த பையன், அந்த பாம்புலாம் பிடிப்பாங்கல்ல, பாம்பு பிடிச்சி வச்சுருப்பாங்கல்ல, அந்த கொஞ்சம் தூரம் போய் கொஞ்சம் இந்த பாம்பு பிடிக்கிற ஆளுகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த ஏரியாவுக்கு போயிடறேன். போய் இந்த மாதிரி விஷப்பாம்பு ஒன்று வேணுமே அப்படின்னு கேட்குறேன் அந்த பாம்பு பிடிக்கிறவர்கிட்ட. அவர் சொல்கிறாரு, எதுக்குப்பா விஷப்பாம்பு கேட்குறேன் அப்படின்ட்டு. இல்லைங்கய்யா, எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு வந்து அந்த பாம்புலேருந்து மருந்து எடுக்கணுமா, வைத்தியர் சொன்னார், அதனால் வேணும் அப்படி. எனக்கு அக்காவே இல்லை, ஆனால் அக்கா இருக்குங்கிற மாதிரி ஒரு கதையை சொல்கிறேன். அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியா? இல்லை, நாங்கள் யாருக்கும் தெரியாத ஆளுக்கெலாம் கொடுக்குறது இல்லையப்பா அப்படிங்கிறாரு. இல்லை என்னை நம்பி கொடுங்க, எங்கள் அக்காவுக்கு மருந்துக்காக தான் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு விஷப்பாம்பு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு சாக்கில் போட்டு அந்த ஆள் கொடுக்குறாரு, பணத்தையும் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்தோடனே இந்த பையன் விவசாயம் தான் பண்ணுறாங்க. இவங்க விவசாய குடும்பம் தான். அவங்க அப்பா விவசாயம் பண்ணார், அதே மாதிரி இவங்க அண்ணன் தம்பி 2 விவசாயம் பண்ணுறாங்க. ஒரே இடத்துல தான், ஒரே நிலம் தான், அவங்க நிலம் ஒரே நிலம் தானே, அதில் விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ அப்பா கொஞ்சம் வீட்டில் இருக்கார், இந்த பசங்க பெரிய பையங்களானாலும் இவங்க பார்த்துக்கிறட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கார். அப்போ அண்ணன் தம்பியும் விவசாயம் பண்ணுறாங்க. அப்போ அண்ணன் சொல்கிறாரு, இந்த மாதிரி தம்பி இன்றைக்கி நீ போய் தண்ணி பாய்ச்சி விட்றியா நம்ம வயலுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைண்ணே, நீங்களே போங்க, எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது, மேல்காலெலாம் வலிக்குது, நான் வீட்டில் இருக்க போகிறேன், தூங்க போகிறேன், நீங்கள் போங்கங்கிறேன். என்னடா சொல்கிற, நீ தானே இன்றைக்கி போகணும், நேற்று நான் போயிட்டேன்ல, இன்றைக்கி நீ போ அப்படிங்கிறேன். அண்ணங்கிறேன், இல்லை நீ போனேன் இன்றைக்கி ஒரு நாளைக்கு நீ போனேன், எனக்கு உடம்பு சரியில்லைண்ணே அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு இவன் இருக்கான். அப்படியா, சரி போ அப்படின்ட்டு அவன் அண்ணன் போயிடுறாங்க. அதை வயலுக்கு நீர் பாய்ச்சணும் இல்லையா, அதுக்காக போயிடறான். போய் நீர் பாய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவன் பின்னாடியே போய் அந்த விஷப்பாம்பு இந்த சாக்கில் வச்சுருக்கான் பாருங்கள், அதை என்ன செய்யணும், அந்த 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 பக்கம் ஒரு மூலையில் ஒளிஞ்சு நின்று இவன் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கான். என்ன செய்யறான்னு பார்க்குறேன், அவன் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான் வயலுக்கு. தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக நேரம் தான் இது அப்படின்னு சொல்லி, நைட்டு நேரமாக இருக்குது, இருட்டாக இருக்குது, ஒரு 7 மணின்னு வைங்களேன். அப்போ வயலில் கொஞ்சம் இருட்டாக தானே இருக்கும், ரொம்ப வெளிச்சமாலாம் இருக்காது. ஸோ என்ன பண்ணுறேன், அவன் அங்கே ஓரத்தில் நின்றுக்கிட்டு அந்த பாம்பை அந்த சாக்குலேருந்து, சாக்கு இதெல்லாம் கட்டி வச்சுருந்தேன், அந்த சாக்கை அவுத்து விட்டுறேன் அந்த பாம்பை. போ அப்படிங்கிறேன். அது வேகமாக வந்து யார் முன்னாடி இருக்காரோ அவங்கள தானே கொத்தும். அந்த மாதிரி இந்த பையன் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தான்ல, இந்த மூத்தவன், அவனை வந்து கொத்திடுச்சு. அது விஷப்பாம்பு இல்லையா, விஷம் உடனே ஏறி அவன் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான். கற்றுன்னு கத்திட்டு கீழே விழுந்துட்டான், ஆன்னு கத்தி. அப்போ அந்த பக்கத்தில் நிலத்தில் வந்து இவங்க அண்ணனுடைய நண்பன் இருக்கான்ல, அவங்க இடம் அது, அந்த பக்கத்து நிலம். அந்த பையன் பார்க்குறேன், என்ன இவன் அன்னைக்காரன் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், என் தம்பிக்காரன் என்ன அந்த அங்கிட்டு போய் அந்த மூலையில் நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இவன் இங்கே நிற்கிறான். தண்ணி பாய்ச்சினா அவன் கூட தானே இவன் போய் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க, எப்பவும் அப்படி தானே பேசிக்கிட்டே தண்ணி பாய்ச்சுவாங்க. இன்றைக்கி நான் அன்னைக்காரன் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் வயலுக்கு, இவன் அங்கிட்ட ஓரத்தில் நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பார்க்குறேன். யார், அண்ணனோட நண்பன் இருந்தான் இல்லையா, அவன் பார்க்குறேன். அவனுக்கு சந்தேகம் வருது, இவன் இங்கே இந்த மூலையில் நின்று என்ன பண்ணிகிட்டு இருக்கான், என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். இவன் அந்த சாக்கை உதறதையும் பார்க்குறேன். பாம்பை விட்டான்ல, அந்த பாம்பு போனதை அவன் பார்க்கல. அந்த பையன் பார்த்தா கூட கத்தியிருப்பான், பார்க்கல. இவன் சாக்கை உதறிக்கிட்டு இருக்கேன். என்ன இந்த முறை சாக்கை உதறிக்கிட்டு இருக்கு, ஏன் இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இந்த பையன் ஏன் இங்கேயே நிற்கிறான், எப்பவும் அவன் அண்ணன் கூட தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க, இன்றைக்கி அவன் அன்னைக்காரன் பேசாமல் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன், இவன் பின்னாடி நின்று அந்த ஓரத்தில் நின்று ஒரு சாக்கை வச்சு உதறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவனுக்கு சந்தேகம் வருது. ஆனால் இவன் திடும்னு கீழே வந்தான்ல, ஆன்னு கத்திக்கிட்டு. அதோட என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி பார்த்தா இவன் ஓடிட்டான். யார், இந்த தம்பிக்காரன் ஓடி போயிட்டான். சாக்கை அங்கேயே போட்டான், அந்த இடத்துலையே போட்டுட்டு பதட்டத்தில் ஓடி போயிட்டான். ஓடி போனோடனே இவனுக்கு ரொம்ப சந்தேகமாயிடுச்சு இந்த பையனுக்கு. ஐயோ, இவன் கீழே வந்துட்டானேன்னு கத்துறேன். அதில் பக்கத்தில் உள்ள எல்லோரும் ஓடியாராங்க. ஓடியாந்து என்னென்னு பார்த்தா அந்த பாம்பு கடித்த அந்த தடம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டான். ஐயோ, பாம்பில் கொத்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க. ஐயோ அல்லல்லா, என்ன இப்படி ஆயிடுச்சு, நீ இப்போ தானேப்பா கல்யாணம் முடிச்சிருக்கு, ஒரு 2-3 மாதம் தானே இருக்கும், பாவமே என்ன இப்படி ஆகிப்போச்சு இவனுக்கு, அல்லல்லா அப்படின்னு சொல்லுது எல்லாம். அதோட வந்து இவனை தூக்கிட்டு வந்து வைத்தியர்கிட்ட கொண்டு போவோன்னு சொல்லி கொண்டு போனால் அவர் சொல்லிட்டார், இல்லையே உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டார் வைத்தியர். அது விஷப்பாம்பு இல்லையா, அது நல்லா கொத்தினோடனே விஷம் ஏறி உடனே ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டான் அந்த பையன். அதோட அப்புறம் ஊருக்காரங்களாம் சொல்லி உடனே திரு நல்ல மாதிரி வந்து அழுகுறேன், அண்ணே ஐயோ இன்றைக்கின்னு போய் நான் அவனை தண்ணி பாய்ச்ச போச்சுன்னு நானாச்சும் போயிருக்கலாமே அப்படி இப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிட்டு அழுகிற மாதிரி நடிக்கிறேன். அப்போ இவன் பார்க்குறேன் நண்பங்க, என்ன இவன் ஓவராக நடிச்சுக்கிட்டு இருக்கான், அங்கே என்னமோ எடுத்து சாக்கை உதறி இருந்தேன், அப்போ இவன் தான் பாம்பை விட்டுருப்பானோ என்னன்னு தெரியல, அவனுக்கு போட்டு குழப்பமாக இருக்குது அந்த பையனுக்கு. முதல்ல
அக்கா கறி தான் பிடிக்குதுன்னு சொன்னானே, அப்போ அக்கா அடையணுங்கிறதுக்காக இவனை கொன்னுட்டானோ என்னென்னமோ அவன் மனசுக்கு தோணுது. ஆனால் அந்த கரெக்டான முடிவுக்கு வர முடியல அவனால், கரெக்டாக பார்க்கல இல்லையா, அதனால். ஸோ என்ன பண்ணிடுறேன் அவன், சரி என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி விட்டுறேன். இந்த இந்த பையனை கொண்டு எல்லாமே நம்ம முறைப்படி எல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன நடக்குது, அடக்கம் பண்ண அந்த நைட்டு வந்து அண்ணனுடைய நண்பன் இருக்கான்ல, அவன்கிட்ட வந்து இந்த இறந்து போனான்ல அந்த பையன் வந்து கனவுல சொல்கிற மாதிரி இருக்குது. டேய் நண்பா, என்னடா இப்படி பண்ணிட்ட, நீ தான் பார்த்துக்கிட்டே இருந்தீல, அவன் தானே என்னை சாக்கிலேருந்து பாம்பை அவுத்து விட்டு என்னை கடிக்க வச்சான், அதை நீ பார்த்தீல, பார்த்தும் நீ அங்கே வந்து சொல்லலையே, நீ வந்து மன்னர்கிட்ட போய் சொல்லு இது விஷயமா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் நீ சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெரியுது. ஐயோ திடுக்கிட்டு எந்திரிச்சுதான் இவன். ஐயோ அப்போ அவன் தான்ப்பா பாம்பு விட்டுருக்கான், அம்மாடி நம்ம நண்பனுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமே, நமக்கு தெரியாமல் போயிடுச்சே, அம்மாடி நான் பாவம், அவன் சொன்ன மாதிரி மன்னர்கிட்ட போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் எந்திரிச்சோடனே இங்கே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய அரசவைக்கு போயிடுறான். இங்கே சபைக்கு போனோடனே மன்னான்னு கத்துனான். என்னப்பா என்ன சங்கதி அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி இந்த பையன் அண்ணன் தம்பி இருந்தாங்க, எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த மாதிரி அக்கா தங்கச்சி பொண்ணு கட்டினாங்க, இவனுக்கு வந்து அந்த அக்கா மேலேயும் விருப்பமாக இருந்துச்சு, அதனால் அந்த பாம்பை விட்டு கொண்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். என்னப்பா சொல்கிற, இதுக்கு என்ன சாட்சின்னு சொன்னால், அந்த வயலில் போய் பாருங்கள், அந்த சாக்கு அங்கே தான் கிடக்கு அப்படின்னு சொல்லி, அவனை பிடிச்சி 4 போட்டால் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவனை பிடிச்சிட்டு வாங்க, கூட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. தம்பிக்காரனை கூட்டுவாங்கன்னு. போய் தம்பியை பிடிச்சி கூட்டு வந்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு எல்லோரும் கூப்பிட்டு வந்தாச்சு. அப்போ வந்து கேட்குறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி நீ தான் அப்படி பண்ணியா? இல்லை நான் எதுக்கு பண்ண போகிறேன், நான்லாம் ஒன்றும் பண்ணலை மன்னரே அப்படிங்கிறான். இல்லை இவன் தான் சாக்கை உதறிட்டு இருந்தேன், நான் பார்த்தேங்கிறேன் அவன். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்ன இவன் பார்த்தேங்கிறேன், இவன் நான் ஒன்றுமே பண்ணலைங்கிறேன், என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி அந்த பாம்பு யார்கிட்ட வாங்கினேன்னு சொல்லி கேட்குறாங்க. பாம்பு வந்து இல்லை நான் வாங்கலை அப்படிங்கிறேன். 4 போடு போட்டால் எல்லாம் உண்மை வந்துடும் சொல்லி இவன் சொல்கிறேன். அதில் நான் 4 போடுங்கன்னு சொல்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். 4 போடு போட்டோன்னே சொல்லிட்டேன். ஆமாம் நான் தான் பாம்பு வாங்கிட்டு வந்தேன், யார்கிட்ட வாங்கினேன்னு கேட்டான்னு அந்த பேர் சொன்னேன். அவனை போய் அந்த ஆளை போய் கூட்டு வந்தாச்சு. கூட்டு வந்தோன்னே அவன்கிட்ட கேட்குறாங்க, நீ தான் பாம்பு கொடுத்தியா? ஆமாம் மன்னரே, நான் இவன் அண்ணனை கொள்ளுவான்னு எனக்கு என்ன தெரியும், அவங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, பாம்பு வேணும், அதுலேருந்து மருந்து எடுக்கணும்னு சொன்னேன். அக்காவே இல்லையே இவனுக்கு அப்படிங்கிறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இல்லாத அக்காவை தான் இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், திருட்டு போய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ குற்றம் வந்து ஊர்ஜிதமாயிடுச்சு, இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி. அவன் அடித்து 4 போடு போட்டோன்னு உண்மையை சொல்லிட்டேன். ஆமாம் எனக்கு வந்து அக்காவை தான் பிடிச்சிச்சு, இவங்க வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ நீ தாய் தகப்பன்ட்ட சொல்லியிருக்கணும், எதுக்காக அப்படி பண்ண, இப்போ 2 பிள்ளைய வாழ்க்கையும் கெடுத்து விட்டியே, உனக்கு இப்போ மரண தண்டனை தூக்கு தண்டனை தான் விதிக்க போகிறேன், நீ உங்கள் அண்ணனை கொண்டுட்ட, அப்போ நீ உனக்கு தூக்கு தண்டனை, அப்படி இருக்கும்போது நீனு செத்து போயிடுவேன், அப்போ அந்த 2 பிள்ளைய வாழ்க்கையும் நாசமாக போச்சே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்படியே முழிக்கிறான். எதுக்கு இப்படி பண்ண நீ எல்லாம் ஒரு மனுஷனா, அதுவும் இஸ்லாமை பிறந்துக்கிட்டு இப்படி பண்ணலாமா நீ, நம்ம மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, கூட பிறந்தவங்களை எப்படி நடத்தணும் அதெல்லாம் உனக்கு தெரியாதா, என்ன இப்படி வளர்ந்துருக்க நீ அப்படின்னு சத்தம் போடுறாங்க. நீ இப்போ அந்த அண்ணனை கொண்டுட்டு நீ என்ன வாழ போறியா, உனக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்க போகுது, இந்த இப்போ தூக்கில் போட்டுருவோம், நீனு செத்து போயிடுவேன், அப்போ அந்த 2 பிள்ளைகள வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறான். ஏன்னா குற்றம் ஊர்ஜிதமாயிடுச்சு இல்லையா, இவன் தான் பாம்பு வாங்கிட்டு வந்தான்னு தெரிஞ்சிச்சு, அந்த பாம்பு விற்று ராமா இவன்ட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. இவன் நண்பன் அண்ணனோட நண்பன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி இவன் தான் அந்த சாக்க உதனேன்னு இவனை அடித்தவொடனே இவன் உண்மையை சொல்லிட்டேன். ஸோ வந்து அந்த குற்றம் வந்து நிரூபணம் ஆயிடுச்சு, இவன் தான் குற்றவாளின்னு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இவனை தூக்கு தண்டனை அனுப்பிட்டாங்க. இப்போ இந்த 2 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைய தானே, அது கொஞ்சம் வயசு பிள்ளைய, கல்யாணம் முடிச்சு ஒரு 3 மாதம் தான் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க வந்து உங்களுக்கு அவங்க அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க, இந்த பையங்களுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்கல்ல அவங்ககிட்ட, உங்களுக்கு நிலம் இருக்கா வீடு இருக்காண்டு. ஆமாம் மன்னரே 3 வீடு இருக்குது, 3 வீடு இருக்குல்ல, அதில் நீங்கள் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு 2 வீட்டை இந்த பிள்ளைக்கு ஒரு வீடு அந்த பிள்ளைக்கு ஒரு வீடு கொடுத்துருங்க. ஏன்னா உங்கள் மயங்க செஞ்ச பாவம் தான் இது, உங்கள் சின்ன மையன் பெரிய மையனை கொண்டுட்டேன், இப்போ இவனுக்கு சாக போகிறேன், அப்போ 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னா இந்த பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் சரிங்க மன்னரே கொடுத்துட்றோம். ஆமாம் கொடுத்துருங்க. அப்புறம் வேறு என்ன நிலம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் இருக்குது, 30 ஏக்கர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 30 ஏக்கரில் நீங்கள் 10 ஏக்கர் எடுத்துக்கோங்க, இவங்க 2 பேருக்கும் 10 ஏக்கர் பிரித்து கொடுத்துருங்க, அக்காவுக்கு 10 ஏக்கர், தங்கச்சிக்கு 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை வந்தால் கல்யாணம் முடித்து கொடுக்கணும். அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கேன்னு சொன்னாலும் சரி, அது அந்த பிள்ளைகளோட விருப்பம். இல்லை நாங்களே எங்கள் வீட்டில் இருந்தாலும் இருக்கட்டும், நல்ல பிள்ளைய, குணமான பிள்ளைய, தங்கமான பிள்ளைய அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. யார், இந்த பையங்களோட அம்மா. எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு, நல்ல குணவதியை 2 பேரும் நல்லா நடந்துக்குச்சு, நாங்களே பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கிறோம் மன்னரே அப்படின்னு சொல்லுது.
அப்படியா? அந்த அந்த பிள்ளைகள்ட்ட கேட்போம். அந்த பிள்ளைய வந்து யார்ட்ட இருக்கணும்னு நினைக்குதுகளோ அங்கே இருக்கட்டும். உங்கள்ட்ட இருந்தாலும் சரி, இல்ல அவங்க அப்பா அம்மாட்ட நாங்க போய் இருக்கோம்னு சொன்னாலும் சரி. ஆனா நான் சொன்னத நீங்க செஞ்சிரணும். இந்த வீடு குடுக்குறது, இந்த இடம் எழுதி குடுக்குறது இதெல்லாம் குடுத்துறணும். சரியா? அப்படின்னு கேட்க, சரிங்க மன்னரே குடுத்துர்றோம் நீங்க சொன்ன மாரி. ஏன்டா என் பிள்ளைய தானே தப்பு பண்ணிட்டான், என் மகன் தானே தப்பு பண்ணிட்டான். நாங்க கண்டிப்பா குடுத்துர்றோம். நாங்க அவள வச்சு என்ன பண்ண போறோம் 2 பேரும். அந்த பிள்ளைய பாவம் தான் நீங்க சொல்ற மாரி அப்படின்னு சொல்லுதுக. சரி அப்ப அந்த மாரி எழுதி வச்சுருங்க. 20 ஏக்கர் அவங்களுக்கு குடுத்துருங்க அக்காளும் தங்கச்சிக்கும். நீங்க 10 ஏக்கர் வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு. அதே மாரி ஒரு வீட்ட நீங்க வச்சுக்கோங்க. 2 வீட்டையும் அவங்களுக்கு குடுத்துருங்க. அவங்க அப்பா சொல்றாரு, ஆமா மன்னரே நான் வந்து 2 வீடு கட்டும்போதே நாங்க ஒரு வீட்ல இருந்துக்கிட்டு, இந்த 2 வீடு புதுசா கட்டினோம். அத அந்த மூத்தவனுக்கு 1, சின்னவனுக்கு 1 குடுக்கணும்னு சொல்லி தான் நான் நினச்சேன். அப்புறம் என்ன அதே மாரி அந்த பிள்ளைகளுக்கு குடுத்துருங்க. அந்த பிள்ளைய வாழ்க்கையே இப்படி போச்சு. இனிமே மாப்பிள்ளை பார்த்து அதில கல்யாணம் பண்ணி வைக்கணும். சின்ன பிள்ளைய வேற பாவம். அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மன்னரே நீங்க சொன்ன மாரி செஞ்சுர்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அருமையான தீர்ப்பு சொல்லிட்டாங்க இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப போல்ட்டா இராணுவ படை தளபதி மாரி இருப்பாங்க. மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளோ ஆற்றல கொடுத்துருந்தான். ஏற்கனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலே காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான் வல்ல ரஹ்மான். பளிங்கினால் ஆன மாளிகை கட்டி வாழ்ந்த ஒரே அரசர் வந்து நம்ம சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்களுக்கு வல்ல ரஹ்மான் நிறைய ஆற்றலை கொடுத்துருந்தான். மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுத்துருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப சிறப்பானவங்க. அழகுலையும் சரி, உயரமும் கம்பீரமும் பெரிய இராணுவ படைத்தளபதி மாதிரி இருப்பாங்க. எப்பவும் கம்பீரமாக இருப்பாங்க. அவளுடைய தீர்ப்பு வந்து சின்ன குழந்தையிலேருந்தே கரெக்டாக தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சின்ன குழந்தையா இருக்கும்போது கரெக்டாக தீர்ப்பு சொல்லிடுவாங்க. இப்போ சொல்ல மாட்டாங்களா? இப்போ கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த தாயும் அப்பாவும் அம்மாவும் நாங்கள் எழுதி கொடுத்துறோம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்க அந்த பிள்ளைகளுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும். இனிமேல் மாப்பிள்ளை வந்தால் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி அவங்க எல்லோரும் போயிட்டாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப சிறப்பானவங்க. வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு நிறைய ஆற்றலை கொடுத்துருந்தேன், நிறைய பாக்கியத்தை கொடுத்துருந்தேன். இனிமேல் வந்து எந்த அரசருக்கும் இந்த மாதிரி கொடுக்கவே கூடாது ஆண்டவனேன்னு துவா பண்ணா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிறப்பான ஆற்றல். பறவைகள் பேசுகிறது, விலங்குகள் பேசுகிறது, அதே மாதிரி காற்று எங்கே இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய போர்வை மாதிரி விரித்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களாம். ஜின் படை, மனிதர் ஜின்னே ஒரு படையை அணிவகுத்து நிற்குமா அவங்களுடைய இதில். ஜின்களே அனுப்பிவிடுவாங்களாம் எதுக்கு முக்கியமான இதுகளுக்கெல்லாம். அந்த மாதிரி ஜின்கள் படை, மனிதர்கள் படை, குதிரை படை, யானை படை எல்லாத்தையும் ஏற்றி வச்சு போருக்கு போகும்போது அந்த ஒரு பெரிய போர்வை மாதிரி ஜமுக்கான மாதிரி விரிச்சு அதில் ஏறி உட்காந்தா அந்த காற்றை வசப்படுத்தி கொடுத்துருக்கான் இல்லையா அல்ல ரஹ்மான். அதனால் அப்படியே பறந்துடுவாங்களாம். எங்கே போனாலும் அங்கே போய் நின்றுமா. அந்த மாதிரி மிக சிறப்பானவன் அல்லா இல்லையா? கருணையாளன். அதனால் அவங்களுக்கு அவ்வளோ ஆற்றலை கொடுத்துருந்தான். இந்த மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அருமையான நபி அவங்க. அவங்களுடைய வரலாறை சொன்ன எனக்கும் இது அன்பாகவும் அழகாகவும் பொறுமையாகவும் கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாகவும் ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.